தமிழக வெற்றிக் கழகத்தின் தேர்தல் அறிக்கையில் வாக்குறுதி அளித்தபடி முதல்வர் விஜய் தலைமையிலான அரசு தற்போது நடைமுறையில் உள்ள மகளிர் உரிமைத் தொகை திட்டத்தை மாற்றியமைக்க திட்டமிட்டுள்ளது. அதன்படி தகுதியுள்ள அனைத்து இல்லத்தரசிகளுக்கும் மாதம் ரூபாய் 2500 வழங்கும் மதிப்புமிகு மகளிர் திட்டம் செயல்படுத்தப்பட உள்ளது. தற்போது ரூபாய் 1000 பெற்று வரும் பயனாளிகளுக்கு இந்த தொகை 2500 உயர்த்தப்படுவதுடன் கூடுதல் பயனாளிகளை சேர்க்கும் வகையில் திட்டத்தில் சீரமைப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றனர். திட்டத்தின் கீழ் 60 வயது வரையிலான குடும்பத் தலைவிகளாக உள்ள அனைத்து பெண்களும் பயன்பெற தகுதியானவர்கள் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. ஏற்கனவே கலைஞர் மகளிர் உரிமைத் தொகை திட்டத்தில் பயனாளர்களாக உள்ளவர்கள் தானாகவே இத்திட்டத்திற்கு மாற்றப்படுவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. புதிய விண்ணப்பதாரர்களுக்கு ஆண்டு வருமானம் ரூபாய் 2.5 லட்சத்திற்கு குறைவாக இருத்தல் மற்றும் ஒரு குடும்பத்திற்கு ஒரு பயனாளி என்ற நிபந்தனைகள் தொடர வாய்ப்புள்ளது. விண்ணப்பிக்கும் முறையை பொறுத்தவரை அரசு இதற்கான பிரத்யேக வழிகாட்டுதல்களை விரைவில் வெளியிடவுள்ளது. பொதுவாக ரேஷன் கடையில் மூலம் விண்ணப்பங்கள் வழங்கப்பட்டு சிறப்பு முகாம்கள் வாயிலாக பெறப்படும். ஆதார் அட்டை, ரேஷன் கார்டு, மின்சார கட்டண ரசீது மற்றும் வங்கி கணக்கு புத்தகம் ஆகியவை அடிப்படை ஆவணங்களாக தேவைப்படும். இதற்கான அதிகாரப்பூர்வ இணையதளம் அல்லது மொபைல் செயலி குறித்த அறிவிப்புகள் வெளியானதும் தகுதியானவர்கள் ஆன்லைன் மூலமாகவும் விண்ணப்பிக்க வழிவகை செய்யப்படும்.